வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரமிப்பான பயணத்துக்கு போக போறோம். எங்கன்னு கேக்குறீங்களா? நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இயங்கிட்டு இருக்கிற ஒரு மைக்ரோஸ்கோபிக் தொழிற்சாலைக்குள்ள தான். வாங்க, இந்த நுண்ணிய உலகின் பிரம்மாண்டமான இயக்கத்தை நாம சேர்ந்து அலசி ஆராயலாம். யோசிச்சு பாருங்களேன், இது எவ்ளோ பெரிய ஆச்சரியம்! கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன செல் எப்படி இவ்ளோ சிக்கலான வேலைகளை எல்லாம் செய்யுது? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை சக்தியா மாத்துறதுல இருந்து நம்மள உயிரோட வைக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் எப்படி நிர்வகிக்குது? இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிளான 3 விஷயங்கள்ல அடங்கியிருக்கு. அந்த செல்லோட பொருளாதாரம், அது பயன்படுத்துற சக்தி நாணயம், அப்புறம் அந்த வேலைகளை செய்யற நம்பவே முடியாத அளவுக்கு திறமையான தொழிலாளர்கள். சரி, வாங்க அந்த தொழிற்சாலைய ஒரு முழு டூர் போயிட்டு வருவோம். முதல்ல இந்த தொழிற்சாலையோட ஒட்டுமொத்த எக்கானமி, அதாவது பொருளாதார அமைப்பை பத்தி பார்ப்போம். வரவு என்ன, செலவு என்ன, எது உற்பத்தி ஆகுது, எது உடைக்கப்படுதுன்னு எல்லாத்தையும் கணக்குல வைக்கிற எடல் இது. உயிரியல் மொழியில இதைத்தான் நாம மெட்டபாலிசம் அல்லது வளர்சிதை மாற்றம்னு சொல்றோம். மெட்டபாலிசம்னா ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். சிம்பிளா சொன்னா, ஒரு செல்லுக்குள்ள நடக்கிற எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட கூட்டுத்தொகை தான் அது. மூலக்கூறுகளை ஒன்னா சேர்த்து புதுசா உருவாக்குறதும் சரி, பெரிய மூலக்கூறுகளை உடைச்சு சக்தியை எடுக்கிறதும் சரி, எல்லாமே இந்த மெட்டபாலிசத்துக்குள்ள தான் வரும். இந்த மெட்டபாலிசத்துல ரெண்டு முக்கியமான செயல்பாடுகள் தான் இருக்கு. ஒன்னு அனபாலிசம். இது ஒரு பில்டிங்க கட்டுற மாதிரி சின்ன சின்ன மூலக்கூறுகளை ஒன்னா சேர்த்து பெருசா உருவாக்குறது. இதுக்கு சக்தி தேவைப்படும். இன்னொன்னு கேட்டபாலிசம். இது அந்த பில்டிங்க இடிக்கிற மாதிரி பெரிய மூலக்கூறுகளை உடைச்சு சக்தியை வெளியிடுறது. சிம்பிளா, ஒன்னு கன்ஸ்ட்ரக்ஷன், இன்னொன்னு டெமாலிஷன். ஓகே, இந்த கட்டுறதுக்கும் சரி உடைக்கிறதுக்கும் சரி சக்தி தேவைப்படுதுன்னு சொன்னோம்ல, அந்த சக்தி எங்க இருந்து வருது? வாங்க, இந்த தொழிற்சாலையோட பவர் ஹவுஸ் எங்க இருக்குன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம். அதுதான் ஏடிபி, அதாவது அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, இது செல்லோட யுனிவர்சல் ரீசார்ஜபிள் பேட்டரி. செல்லுக்குள்ள எந்த ஒரு வேலை நடக்கணும்னாலும் அதுக்கு பவர் கொடுக்கறது இந்த ஏடிபி தான். இந்த சுழற்சி ரொம்ப சுவாரஸ்யமானது. பாருங்க, ஏடிபி ஒரு ஃபுல்லா சார்ஜ் ஆன பேட்டரி மாதிரி. செல் வேலை செய்யும்போது அதிலிருந்து சக்தி வெளியாகி அது ஏடிபியா மாறிடும். அதாவது பாதி டிஸ்சார்ஜ் ஆன பேட்டரி. அப்புறம் நாம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து வர சக்தியை வச்சு அந்த ஏடிபி திரும்பவும் ஏடிபியா ரீசார்ஜ் ஆகிடும். இது ஒரு முடிவே இல்லாத தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற ஒரு சுழற்சி. சரி, இப்போ சக்தி இருக்கு, ஆனா அந்த சக்தியை வச்சு வேலையை யார் செய்யறது? இங்க தான் நம்ம தொழிற்சாலையோட உண்மையான ஹீரோக்கள் என்ட்ரி கொடுக்கறாங்க. அவங்க தான் என்சைம்கள். என்சைம்னா என்னன்னு கேட்டா, அது ஒரு பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட், அதாவது உயிரியல் வினையூக்கி. ரொம்ப சிம்பிளா சொன்னா, இது ஒரு மேட்ச் மேக்கர் மாதிரி. ஒரு ரசாயன வினை நடக்கிறத பயங்கரமா வேகப்படுத்தும். ஆனா அந்த வினைக்குள்ள இது போகாது. வேலை முடிஞ்சதும் அடுத்த வேலைக்கு ரெடியா இருக்கும். இதுதான் என்சைமோட சூப்பர் பவர். எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கவும் ஒரு ஆரம்பகட்ட சக்தி தேவைப்படும் இல்லையா? அதைத்தான் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்றோம். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிற ஸ்டார்ட் அப் காஸ்ட் மாதிரி. என்சைம்கள் என்ன பண்ணும்னா, இந்த ஆரம்பகட்ட செலவை குறைச்சு வேலையை ரொம்ப சுலபமா ஆரம்பிச்சு வைக்கும். இந்த ஸ்பெஷலிஸ்ட் தொழிலாளர்கள் எப்படி இவ்ளோ துல்லியமா வேலை செய்றாங்க? வாங்க, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி அவங்க வேலையை எப்படி செய்றாங்கன்னு பாப்போம். முன்னாடியெல்லாம் என்சைம் ஒரு பூட்டு மாதிரியும் அதுல இணையிற மூலக்கூறு சாவி மாதிரியும் கச்சிதமா பொருந்தணும், லாக் அண்ட் கீ மாடல்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நாம ஏத்துக்கிட்ட இன்டியூஸ்டு ஃபிட் மாடல் இன்னும் துல்லியமானது. இது ஒரு கைக்கு கையுறை பொருந்துற மாதிரி. மூலக்கூறு பக்கத்துல வந்ததும் என்சைம் அதுக்கேத்த மாதிரி தன்னோட வடிவத்தை லேசா மாத்திக்கிட்டு கச்சிதமா பிடிச்சுக்கும். ஒவ்வொரு என்சைம் தொழிலாளியோட பர்ஃபார்மன்ஸை கூட நாம அளவலாம். விமேக்ஸ்ங்கிறது அந்த என்சைமோட டாப் ஸ்பீடு. அதால எவ்வளோ வேகமா வேலை செய்ய முடியும்னு இது காட்டும். கேஎம்ங்கிறது அதோட திறமையை காட்டுது. அதாவது வேலையை ஆரம்பிக்க எவ்வளோ குறைவான மூலப்பொருள் தேவைப்படுதுன்னு சொல்லும். கேஎம் கம்மியா இருந்தா கொஞ்சம் மூலப்பொருள் கிடைச்சாலே போதும், உடனே வேலையை ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப திறமையான என்சைம்னு அர்த்தம். இவ்ளோ தொழிலாளர்கள் இருக்கிற ஒரு பெரிய தொழிற்சாலைய சும்மா விட்டுட முடியாது இல்லையா? அவங்கள கட்டுப்படுத்தவும் நிர்வகிக்கவும் ஒரு வலுவான மேனேஜ்மெண்ட் தேவை. நம்ம செல்லுக்குள்ளேயும் அப்படி ஒரு சூப்பரான சிஸ்டம் இருக்கு. என்சைம்கள் சரியா வேலை செய்ய சில கண்டிஷன்ஸ் இருக்கு. வெப்பநிலை ரொம்ப அதிகமானா என்சைம்களோட அமைப்பு சிதைஞ்சிடும். இதனால தான் நமக்கு அதிக காய்ச்சல் வந்தா அது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு என்சைமும் ஒரு குறிப்பிட்ட pH அளவுல தான் அதோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். சில சமயம் என்சைமோட வேலையை நிறுத்தவும் வேண்டியிருக்கும். அதுக்கு தான் தடுப்பான்கள், அதாவது இன்ஹிபிட்டர்ஸ் இருக்கு. போட்டி தடுப்பான்கிறது நம்ம பார்க்கிங் ஸ்பாட்ல வேற ஒருத்தர் வந்து வண்டியை நிறுத்துற மாதிரி. மூலக்கூறு சேர வேண்டிய இடத்துல இது போய் உட்காந்துக்கும். அதான் போட்டி அல்லாத தடுப்பான் இருக்கு பாருங்க, அது பார்க்கிங் லாட்டோட மெயின் கேட்டையே பூட்டிட்டுற மாதிரி. அது வேற ஒரு இடத்துல போய் உட்காந்து என்சைமோட வடிவத்தையே மாத்தி அதால வேலையே செய்ய முடியாதபடி பண்ணிடும்.
இந்த இன்ஹிபிட்டர்ஸ்ங்கிற விஷயம் ஏதோ பாடப்புத்தகத்தோட முடியறதில்ல. நாம பயன்படுத்துற பல முக்கியமான மருந்துகள், உதாரணமா கொலஸ்ட்ராலை குறைக்கிற ஸ்டேடின்கள் இல்ல ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துற ஏசி இன்ஹிபிட்டர்ஸ் மருந்துகள் எல்லாமே இந்த என்சைம் தடுப்பான் கொள்கையில தான் வேலை செய்யுது. இது மட்டும் இல்லாம செல்லுக்குள்ளேயே ரொம்ப ஸ்மார்ட்டான கண்ட்ரோல் சிஸ்டம்ஸும் இருக்கு. ஒரு பொருள் தேவைக்கு அதிகமா உற்பத்தி ஆனதும் அந்த பொருளே போய் அதை உற்பத்தி செஞ்ச என்சைமை ஆஃப் பண்ணிடும். இதுக்கு பேரு ஃபீட்பேக் தடுப்பு. இதனால தேவையில்லாத உற்பத்தி தடுக்கப்பட்டு சக்தி மிச்சமாகுது. எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமான அமைப்பு பாருங்க. ஆக ஒரு சின்ன ரசாயன மாற்றம்னாலும் சரி, இந்த ஒட்டுமொத்த உயிரினத்தோட இயக்கமானாலும் சரி, இந்த என்சைம்கள் தான் பின்னணியிலிருந்து எல்லாத்தையும் இயக்குற உண்மையான நம்ம கண்ணுக்கு தெரியாத கதாநாயகர்கள். இப்போ இந்த செல்லுங்கிற மகா தொழிற்சாலையோட சில ரகசியங்கள் உங்களுக்கு தெரியும். இனி நீங்க உங்க இதய துடிப்பை கேட்கும்போதோ இல்ல சாப்பிட்ட சாப்பாடை செரிமானமாகும் போதோ உங்க மனசுல வர்ற முதல் மைக்ரோஸ்கோபிக் அதிசயம் எதுவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.